இந்தியன் 2 2024 பிக்கஸ்ட் ட்ரோல் மெட்டீரியல்னு சொல்லலாம். படம் மொத்தம் நிறைய பேர்ல ஒரு சிலர் மட்டும் தான் படத்துக்கு பாசிட்டிவா ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் படம் சரியில்லைன்னு சொன்னாங்க. அதுதான் படத்துக்கு பெரிய பேக் ஃபயர் ஆச்சு. ஆனா உங்களுக்கு தெரியுமா, ஒரிஜினல் இந்தியன் படம், அதாவது 1996 ரிலீஸ் ஆன ஒரிஜினல் இந்தியன் படத்துக்கு யாருமே நெகட்டிவா ரிவ்யூ கொடுத்ததே இல்லை. அந்த படத்துல நீங்க கேள்விப்படையாத நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுல 5 விஷயம் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பண்ணுங்க. இந்தியன் சங்கர் இயக்கத்துல ஏ.ஆர். ரகுமான் இசையில ஏ.எம். ரத்தம் தயாரிச்சு கமலஹாசன், மனிஷா கொய்ராலா, சுகன்யா, கவுண்டமணி, செந்தில் இப்படி மிகப்பெரிய ஸ்டார் க்ரூ நடிச்ச படம் இந்தியன் படம். அதுல 5 விஷயங்கள் நீங்க கேள்விப்படாத விஷயங்கள் சொல்ல போறேன். முதல் விஷயம், மேக்கப் ஆர்டிஸ்ட். அதாவது இந்த படத்துல வயசான கமல் இருப்பார்ல, அவருடைய கெட்டப்புக்காக ஹாலிவுட்ல இருந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் வர வச்சு கிட்டத்தட்ட 40 நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த வயசான கமல் கெட்டப்ப ஒரு நாளைக்கு 5 ஹவர் அந்த கெட்டப் போடுறதுக்கு மட்டுமே, அதுக்கப்புறம் ஷூட்டிங்கு தனியா டைம், இது மாதிரி 40 நாள் அந்த அளவு இந்த கெட்டப்புக்காக மெனக்கெட்டிருக்காங்க. ரொம்ப காஸ்ட்லியா செலவு பண்ணியிருக்காங்க மேக்கப்புக்காக. ரெண்டாவது, இந்த படத்துல வர பாடல்கள்லாம், நிறைய பாடல்கள்லாம் சென்னையை தாண்டி பிற பகுதிகளில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஏன், வழக்கமா சங்கர் படம்னாவே நல்லா பாட்டு செலவு பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் சென்னை, அப்புறம் பொள்ளாச்சி, நேச்சுரலுக்கே பேர் பண்ண பொள்ளாச்சி, அப்புறம் செஞ்சிக்கோட்டை, ராஜஸ்தான், ஆஸ்திரேலியாவில் சிட்னி, இது மாதிரி பல பகுதிகளுக்கு போயிட்டு இந்த படத்தோட பாடலாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. மூணாவது, 1996 ரிலீஸ் ஆன இந்த படம் அந்த ஆண்டோடைய பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் சொல்லலாம். ஏன், அதுக்கு முன்னாடி வந்த தமிழ் படங்கள்லயே பெஸ்ட் ஹையஸ்ட் கலெக்ஷன் சொல்லலாம். அந்த அளவு மிகப்பெரிய கலெக்ஷன் வைஸும் சரி, படத்தோட ரிவ்யூ சரி, நல்லா பேர் வாங்கின படம் இந்தியன் படம். ஃபோர்த்து, இந்த படத்துல சின்ன வயசு கமலுக்கு வந்து மனிஷா கொய்ராலா பேரை நடிச்சிருப்பாங்க. ஆனா மனிஷா கொய்ராலுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா ராய் படம் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா சில காரணத்தால் நடிக்க முடியாம போச்சு. ஏன்னா அந்த சமயத்துல ஐஸ்வர்யா ராய் வந்து ஒரு விளம்பர நிறுவனத்துக்கு கான்ட்ராக்ட்ல இருந்ததுனால அந்த கான்ட்ராக்ட்ல இருந்து வெளியே வர முடியல. அந்த காரணமா ஐஸ்வர்யா நடிக்காம மனிஷா கொய்ராலா நடிச்சிருப்பாங்க. அண்டு ஃபைனலா இந்த படம் தயாராக்கும் போது சங்கர் சாருக்கும் கமலஹாசனுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வந்திருக்குங்க. படம் டிராப் ஆகிற அளவுக்கு போயிருக்கு. என்ன காரணம்னா, இந்த படத்தோட திரைக்கதையில கமலஹாசன் நிறைய மாத்து சொல்லியிருக்கார் சங்கர் கிட்ட. அப்புறம் இந்த படத்தோட இசையமைப்பாளரா ரகுமான் இருக்கக்கூடாது, இளையராஜா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான காரணங்களால சங்கருக்கும் கமலஹாசனுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வந்து படம் டிராப் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமா சங்கர், கமலஹாசன், ஏ.எம். ரத்னம்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வந்து கடைசியில ரகுமானே மியூசிக் போட்டாரு. திரைக்கதையில வந்து எந்த குறுக்கீடும் பண்ணல கமலஹாசன் அவர்கள். அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆயிட்டு மிகப்பெரிய வெற்றி. 1996ல யாருமே நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணவே இல்லை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம் இந்த படம் தான் இந்தியன் படம். இப்போதான் இந்தியன் 2 பயங்கரமா ட்ரோல் பண்றாங்க. ஆனா இந்தியன் 1 அப்படி இல்லை. உங்களுக்கு இந்தியன் படத்துல எந்த விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும், கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.